ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாளை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய துர்காஷ்டமி வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். வாழ்க்கையில் வரும் தீராத கஷ்டங்கள் துன்பங்கள் இதில் இருந்து விடுபடணும் அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும். காரணம் இருக்கக்கூடிய கெடுதலை அழிக்கிறதுக்காகவே அவதரித்தவள் தான் இந்த துர்க்கை அம்பாள். இது மட்டும் இல்லாமல் வெற்றி கடவுள் துர்க்கை அம்மன். துர்க்கையை வழிபாடு செய்கிறவங்களுக்கு என்னைக்குமே தோல்விங்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த துர்க்கை அம்மன் வழிபாடு, துர்காஷ்டமி வழிபாடு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த வருடத்திலும் இல்லாத சிறப்பாக இந்த வருடம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து அஷ்டமி திதியானது வந்திருக்கு. இந்த நாளை துர்காஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த நாளை நாம் தவற விடலாமா? துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமை விட மிகச்சிறந்த ஒரு நாள் கிடையாதுன்னே சொல்லலாம். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு தோல்விகள் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த சக்தி வாய்ந்த நாளில் துர்க்கை அம்மனை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு முழுசாக ஷேர் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமை காலையிலேயே இந்த விரதத்தை ஆரம்பிச்சிடணும். இந்த துர்க்கை அம்மனை மனதார நினச்சி சுத்தபத்தமாக குளிச்சுட்டு விரதத்தை ஆரம்பிச்சிருங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் துர்க்கை அம்மனை கோவிலுக்கு போய் துர்க்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம். முடியாதவங்க அந்த கோயிலையே அமர்ந்து ஓம் தும் துர்காயை நமக அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். துர்காஷ்டமி அன்னைக்கு துர்க்கை மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஒரு கணக்கெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. எத்தனை முறை நீங்கள் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு துர்க்கை அன்னையின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சா துர்க்கை அம்மனுக்கு நாளைய தினம் ராகு கால நேரத்தில் எலுமிச்சம்பழ தீபம் ஏத்துங்க. அப்படி இல்லைன்னா 2 மண் அகல் விளக்குகளில் சாதாரண நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுறது சிறப்பான பலனையும் கொடுக்கும். உங்களால் கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னா வீட்டிலையே அம்பாளுக்கு முன்னாடி வெற்றிலையை வச்சு குங்கும அர்ச்சனை செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க, கண் திருஷ்டியால் பாதித்தவங்க, எதிரி தொல்லையால் பாதிச்சிருக்கிறவங்க, வியாபாரத்தில் முடங்கி போய் இருக்கிறவங்க, ரொம்ப நஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நாளைய தினம் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றலை துவம்சம் செய்ய அந்த துர்கா தேவி துணையாக நிற்பா. இது மட்டுமா, நம்முடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு, கெட்ட எண்ணம், அசுர குணம் இவை எல்லாமே ஒடுக்கி அடக்கவும் துர்க்கை அம்மனால் மட்டுமே முடியும். நம்மிடம் இருக்கும் கெட்ட எண்ணம், அசுர குணத்தை விட கொடுமையானது நமக்கு கெடுதல் செய்யக்கூடியது. அந்த கெட்ட எண்ணத்துல இருந்து விடுபடவும் நீங்க துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. நம்மை விட்டு கெடுதல் விலகிவிட்டால் நன்மை நம்மை தேடி தானாக வந்துடும். நாளை துர்காஷ்டமி தினத்தில் அனைவரும் துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சு கெடுதலில் இருந்து விடுபட வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாகவே இருக்கும். வீட்டில் பக்கத்தில் கோயில் இல்லை கோயிலுக்கு போக முடியலை அப்படிங்கிறவங்க வீட்டில் நீங்கள் துர்க்கை அம்மனோட படமோ இல்லை விக்கிரகமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா எளிமையான அபிஷேகம் பண்ணிக்கோங்க. விக்கிரகமாக இருந்துச்சுன்னா, படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு நல்லா பச்சை கற்பூரம் பன்னீர் வச்சு தொடச்சிட்டு நல்லா பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி செவ்வரளி பூக்கள் சாத்துங்க. விக்கிரகம் இருந்தாலும் செவ்வரளி பூக்கள் சாத்திக்கோங்க. இதே மாதிரி அம்பாலோட 108 தடவை கூட அந்த அம்பாள் மந்திரத்தை ஓம் தும் துர்காயை நமக அந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. உங்களுக்கு துர்கா அஷ்டகம் தெரிஞ்சா 108 அஷ்டகம் தெரிஞ்சா குங்குமத்தால் 108 அஷ்டகம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் செய்யுங்க.
உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை வந்து அம்பாள் கிட்ட வச்சு தைரியமாக நீங்கள் சந்தோஷத்தோட அந்த பிரார்த்தனையை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அம்பாள் உங்கள் கூட பக்கபலமாக நிற்பா, துணையாக இருப்பா. நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.